ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் யூபிஐடி ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஏப்ரல் 2026 யூபிஐடியில் ஒரு நியூ ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன ரூல்ஸ் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யூபிஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தை பண்ணாலும் எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. எதுக்காக அதுமாரி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு மொபைலில் வந்து நம்ம எஸ்எம்எஸ் வருது அப்படின்னா அந்த மொபைல் நம்பரும் நம்மளது தான். அதே போல் கைரேகை வைக்கிறோம் அப்படின்னாலும் நம்மளது தான். அடுத்தது பின் நம்பரை செட் பண்ணுறோம், அடுத்தது ஒரு மொபைல் தொலைஞ்சாலும், ஸோ எல்லாத்துக்குமே என்ன நடந்தாலும் ஸோ அது நம்முடைய பொருளாக இருக்கிறதுனால ஸோ நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். ஸோ வங்கி இதுக்கு பொறுப்பாகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ யாருக்கும் தெரியாத நபருக்கு நீங்கள் வந்து உங்களுடைய பின்னை ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே முழுக்க நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2FA அப்படின்னு சொல்லி 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன்ஸ் மெத்தடை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் யூபிஐடி உள்ளே போனாலே உங்களுடைய ஃபேஸ் அத்தென்டிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன்ஸ் உங்களுடைய கைரேகை மூலமாக தான் நீங்கள் உள்ளேயே உங்களுடைய யூபிஐடி மூலமாகவே பண்ண முடியும். அந்த ப்ராசஸை முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ப்ராப்பராக ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து எல்லா ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை வந்து 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் மெத்தடை வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்தது ஸோ டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட் என்ன, யூபிஐடியில் டெய்லி டிரான்சாக்ஷன் லிமிட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்களால வந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன்ஸை வந்து பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1 லட்ச ரூபா வந்து பர்சனல், அதாவது பர்சனலாக இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும். அடுத்தது 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்சம் வரைக்கும் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது. எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல்லோ அல்லது ஒரு எஜுகேஷன்ஸ்லையோ அல்லது இன்சூரன்ஸ்லேயோ, ஸோ இந்தமாரி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் அதை டேக்ஸ் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபாயிலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே போல் யூபிஐடி ஓப்பன் பண்ணி நியூவாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நாள் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 5,000 தான் ஒரு லிமிட்டாக அவங்க வந்து செட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யூபிஐடி க்ரியேட் பண்ணி 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி லிமிட், ஸோ ஒரு சடன் லிமிட் வந்து வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20 டிரான்சாக்ஷன்ஸ் தான் யூபிஐ மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு 50 ரூபா அனுப்புறீங்க, 100 ரூபா அனுப்புறீங்க. ஸோ எவ்ரி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து கவுண்டபிள் பண்ணுவாங்க. அப்படி கவுண்ட் பண்ணும்போது 20 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் 50 வாட்டி வந்து நீங்கள் பேலன்ஸ் செக் பண்ணிக்க முடியும். அந்த டிரான்சாக்ஷன்ஸும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் லிங்கிங், அதுக்கப்புறம் ஏடிஎம் லிமிட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு யூபிஐடி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 25 அக்கௌண்ட் வரைக்கும் ஒரு யூபிஐடியில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே யூபிஐடியில் நீங்கள் 25 அக்கௌண்ட் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் யூபிஐடி மூலமாக ஏடிஎம்மில் இனிமேட்டு வந்து நம்ம பணம் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் லிமிட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு மாதத்துக்கு 5 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். 5 டிரான்சாக்ஷன் மேலே உங்களுக்கு வந்து 23 ப்ளஸ் ஒரு 25 ருபீஸ் வந்து உங்களுக்கு டேக்ஸாக வந்து கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டெபிட் டைமிங், அதாவது யூபிஐலே நீங்கள் ஆட்டோ டெபிட் மூலமாக எதனா ஒரு ப்ராசஸ் வந்து செட் பண்ணியிருக்கீங்க, ஆட்டோ டெபிட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இனிமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா காலை 10 மணிக்குள்ளே நீங்கள் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். அல்லது இரவு 9:30க்கு மேலே தான் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டெபிட் ஆகுமே தவிர இன் பிட்வீன் அந்த பீக் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஹவர்ஸில் உங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் டெபிட் ஆகாது. ஸோ தடை செய்யப்பட்ட வந்து பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது யூபிஐயில் இருக்கிற சார்ஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அதாவது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்முடைய ஃபேமிலிக்கோ ஸோ நம்முடைய அன்றாட தேவைகளுக்கோ நம்ம வந்து ஜிபேவோ அல்லது யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்தவித சார்ஜஸும் இருக்காது. அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய மாலில் அல்லது ட்ரான்சாக்ஷன், அதாவது பெரிய பிஸ்னஸ் ஏரியாவில் நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 2000 ரூபாய்க்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் பே பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் செக்டர்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட், அதாவது வேறு யாருக்குன்னா அனுப்பும்போதோ அதே போல் சர்வர் இஷ்யூவால் லேக் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் 4 ஹவர்ஸில் உங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அதை வந்து யூபிஐடி தான் ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லியிருக்காங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்டேட்டஸ்
அதாவது உங்களுடைய பெண்டிங் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா ஸோ 3 வாட்டி வந்து நீங்கள் ஃப்ரீயாக செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட் வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 90 செகண்ட்ஸ் வந்து கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் 2 வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 19 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் கேப் விட்டுட்டு அடுத்தது ஒரு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் இதுமாரி செக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகபட்சமாக 3 முறை மட்டும்தான் செக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ டேக்ஸ் ட்ராப், அதாவது உங்களுக்கு யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் முன்னும் பின்னும் தெரியாதவர்கள் உங்களுடைய யூபிஐ ஐடிக்கு பணத்தை அனுப்பி அதை காசாக கேட்டால் கொடுக்காதீர்கள். இது உங்கள் மீது வருமான வரி சுமை ஏற்றும் அபாயம் உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தமாரி யாருன்னா உங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னா அனுப்பிட்டு எனக்கு கேஷ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அந்த ப்ராசஸ் வந்து பண்ணாதீங்க. ஸோ அந்த நடைமுறை எப்போதும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை யூஸ் பண்ணும்போது ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கோங்க. ஸோ பிஸ்னஸ் பர்பஸுக்காக ஒரு யூபிஐ ஐடி, பர்சனல் இதுக்கு வந்து ஒரு யூபிஐ ஐடி, ஸோ இஎம்ஐ அதுக்கப்புறம் பேங்க் ரிலேட்டடான ப்ராசஸ்க்கு வந்து ஒரு யூபிஐ ஐடி, இந்தமாரி செப்பரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாத்தையுமே நம்ம ஓவராலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அதாவது 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன்ஸ் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. அது ஓடிபி, உங்களுடைய கைரேகை, உங்களுடைய ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஓடிபி வச்சா தான் உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டிரான்சாக்ஷன்ஸ் லிமிட் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ₹1,00,000 வரைக்கும் தான் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். அது 20 டிரான்சாக்ஷன்ஸு 50 வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அதே போல் நீங்கள் இண்டிவிஜுவல் பர்சன் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பர்சன், ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.